ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அஸ்வினி. அஸ்வி வேர்ல்ட் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் எப்படி அரோமா கேண்டில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பெரிய கிளாஸஸ் எடுத்துக்கோங்க. சின்ன கிளாஸஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே தான். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி காட்டன் திரி தான் யூஸ் பண்ணணும். உங்ககிட்ட காட்டன் திரி இல்லைனா கூட வீட்டில் காட்டன் இருந்தால் கூட நீங்கள் இது மாதிரி எடுத்து அதை நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் போதும். மழை நாளில் வீட்டில் பேட் ஸ்மெல்லாக இருக்கும். அது நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் கொடுக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டிலே டிஐஒய் கேண்டில் செஞ்சுக்கலாம். வாசனை பொருட்கள் நான் ஜவாத் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் கேசரி கலர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கேண்டில் ஒன்று சும்மா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஷீட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. வீடு நல்லா வாசனையாக இருந்தால் நமக்கு நல்ல குட் வைப்ஸ் இருக்கும். வீட்டில் நல்ல மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காக தான் இது பண்ணுறது. இந்த மாதிரி இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் மேலே வச்சு நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அளவு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மெஷர் நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா இதை நாலாக மடிச்சுட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் ரவுண்ட் ஷேப்பில். நான் மடிக்கிற மாதிரியே நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை கட் பண்ணி விட்டுருங்க. நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணுங்கள். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் அந்த கிளாஸில் வச்சு மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ சென்டரில் ஒரு சின்ன ஹோல் போட போகிறோம். அது ரொம்ப சின்னதாக நீங்கள் கட் பண்ணணும். ஏன்னா திரி நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா திரி சைடில் சாஞ்சு அந்த ஷீட்டில் ஹீட் ஆகி மெல்ட் ஆகிடும். அதனால் நான் எவ்வளோ குட்டியாக கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி இன்னும் குட்டியாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது சென்டரில் ஹோல் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் நான் தண்ணி ஊற்றி எடுத்துக்க போகிறேன். கிளாஸில் நான் தண்ணி ஃபுல்லாக விட்டுட்டு அதில் நான் ஜவ்வாது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேசரி கலரும் போட்டுக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல. உங்கள்கிட்ட ஃப்ளவர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஜவ்வாது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த விதமான அரோமா ஆயில்ஸாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏர் டிஃப்யூசர் கூட உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் அதில் எண்ணெய் விட போகிறேன். எண்ணெயை நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக விடணும். நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தீபம் ஏற்றுற எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் சமைக்கிற ஆயிலாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் அதில் விடணும். அப்போ தான் தண்ணியும் எண்ணெயும் கலக்காமல் உங்களுக்கு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது 2-3 ஹவர்ஸ்க்கு மேலே எரியுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, அந்த காட்டன் திரியில் கொஞ்சம் எண்ணெய் டிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது ரொம்ப நேரம் நமக்கு எரியறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் காட்டன் திரியில் மேல் பகுதியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துகிட்டு நீங்கள் எண்ணெய் போட்ட பகுதி மேலே இருக்கணும். இப்போ அப்படியே அதில் மெல்லமாக ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் அதுக்குள்ளே அப்படியே டிப் பண்ணிடணும். அதை அப்படியே விட்டுறணும். நான் எடுத்துகிட்டு திருப்பி விடுறேன். ஏன்னா லைட்டாக உள்ளே போயிடுச்சு அந்த பிளாஸ்டிக் ஷீட்டு. அதனால் இப்படி விட்டுட்டு அதே மாதிரி நான் இன்னும் 2 கிளாஸ்லையும் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் அதில் விடணும். அப்போ தான் அந்த எண்ணெய்க்குள்ளே ஃபுல்லாக இறங்காமல் அது அந்த லேயர் மேலே அப்படியே நிற்கும். இப்போ நான் இதில் சும்மா கேண்டில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கள்கிட்ட இது மாதிரி டீ கேண்டில்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதுலேயும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீட்டில் நல்ல ஸ்மெல்ஸ் வரும். அதனால தான் இது பண்ணுறது. நீங்கள் வீட்டில் எசென்ஷியல் ஆயில்ஸ் வச்சுருந்தா கூட நீங்கள் ஒரு 4-5 ட்ராப்ஸ் தண்ணியில் விட்டுட்டு இது மாதிரி கேண்டில் வச்சு ஏற்றுனீங்கன்னா கூட நல்லா வாசனையாக இருக்கும் வீடே. இப்போ எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் சாதாரணமாக நம்ம தீபம் ஏற்றி வச்சாலே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸஸில் வச்சா ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நீங்கள் எந்த ஃபுட் கலர் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபுட் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் நீலம் இருந்தால் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிங்கன்னா. நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு டிஐஒய் வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன்.